சுந்தர் சி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. விடிவி கணேஷ், வைபவ், ஐஸ்வர்யா ராஜேஷ், சிங்கப்பூர் தீபன், கருணாகரன், ஓவியா, இப்படி பல பேர் இருக்காங்க. கண்டிப்பா நம்மளை சிரிக்காம அனுப்ப மாட்டாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையில ஹலோ நான் பேய் பேசுறேன் இந்த படத்துக்கு போன பஸ். ஆனா பாருங்க, ஏன்டா போனோன்னு ஆயிடுச்சு. அட டைட்டில் மட்டும்தாங்க பேய் இருக்குது, படத்துல பேய் காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பாதி நேரம் எப்படா பேய் வரும்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்லயே ஓடிடுது. அடுத்து செகண்ட் ஹாஃப்ல வந்து பேய் எப்படா கிளம்பும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்லயே போயிடுது. மொத்தத்தில் படத்துக்கு இருக்கிற எக்ஸ்பெக்டேஷனோட படத்துக்குள்ள இருக்கிற எக்ஸ்பெக்டேஷன் பயங்கரமா இருக்கு. சரி, கதை என்ன? வைபவ் ஒரு திருடர். அவருக்கு ஒரு காதல் வருது. அந்த காதல்னால ஒரு போட்டி வருது. அந்த போட்டியின் மூலமாக ஒரு மாமன் மச்சான் 2 பேர் கிடைக்கிறாங்க. இதெல்லாம் கிடைக்கும் போது கூடவே ஒரு போனும் வருது. அங்கிருந்து தான் கதை ஆரம்பிக்குதுன்னு பார்த்தா இன்டர்வல்னு சொல்லிட்டாங்க. ஏற்கனவே அரண்மனை 1, 2ல சுந்தர்சியே பாட்டு பை பாட்ட பேயை பத்தி டீட்டெயிலா சொல்லிட்டாரு. இருந்தாலும் இந்த கதையை எப்படி ப்ரொடியூஸ் பண்ணார் அப்படின்றது எனக்கு தெரியலையே. அப்புறம் சாவு குத்து டான்ஸ், இதை நீங்க கத்துக்கணும் அப்படின்னா படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஹிந்தி பேசுறது எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா படத்தோட செகண்ட் ஹாஃப் ரொம்ப ரொம்ப முக்கியம். நடுவில் சித்தார்த் விபின் வேற பாட்டுக்குள்ள கதையை சொல்றேன்னு சொல்லிட்டு கொன்னு எடுக்கிறாப்ல. அவர் ஒன்னா நடிகனும் இல்ல மியூசிக் பண்ணும், ரெண்டையும் சேர்த்து வச்சு நம்மளை வச்சு செய்யறாப்ல. ஸோ இந்த பேய் பேசி முடிக்கிறதுக்குள்ள நமக்கு பேலன்ஸ் தீர்ந்து போயிருது பாஸ். பட் அப்பப்போ சிரிச்சா பரவாயில்ல, கதை எல்லாம் முக்கியம் இல்லை சார் அப்படின்னீங்கன்னா கண்டிப்பா இந்த படத்துக்கு நீங்க போலாம் பாஸ். 2 பேர்த்த பத்தி சொல்ல மறந்துட்டோமே. ஒன்னு நம்ம யோகி பாபு. அவர் என்ன பண்றாருன்னா பார்ல டான்சர் கம் சிங்கரா வர்றாரு. பயங்கரமான பாட்டுலாம் பாடுறாப்புல. அது கூட முக்கியமான விஷயம், ஒரு ஹிந்தி பாட்டு தும் ஹீ ஹோன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த ஒரு பாட்டை அவர் பாடுறாரு பாருங்க, அச்சிச்சா பயங்கரம். அதுக்கப்புறம் நம்ம விஜய் சேதுபதி, அவர் இந்த ஒரு படத்துக்காக ஒரு பாட்டு பாடியிருக்காரு. முக்கியமா சிங்கரா மாறி இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அந்த ஒரு பாட்டோட மேக்கிங்கை கடைசியில் காமிக்கிறாங்க. அதுவும் சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு சார். படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க ஒரு 5 நிமிஷம் இன்ட்ரெஸ்டிங்கா அப்பா வந்ததுக்காக பார்த்தோமே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும்.